யானையின் உணர்வுகளும் கருணையும் ஒரு அடர்ந்த காட்டுல சக்தி வாய்ந்த யானை ஒன்னு வாழ்ந்தது. அதன் பெயர் கஜராஜ். அது காட்டிலேயே மிகப்பெரியதும் வலுவானதும் ஆக இருந்ததால் எல்லா விலங்குகளும் அதனை மதித்தனர். ஆனால் அதன் இதயம் மிகவும் கனிவானது. அது தனது நண்பர்களுக்கு எப்போதும் உதவி புரிந்தது. ஒருநாள் கஜராஜ் ஒரு ஆற்றின் அருகே சோகமாக அமர்ந்திருந்தது. அதை பார்த்த குரங்குகள் ஆச்சரியப்பட்டு கேட்டன. யானை எதற்கு சோகமாக இருக்க வேண்டும்? பெரிய விலங்குகள் அழுவதில்லை என்று அவர்கள் கேலி செய்தனர். இதைக் கேட்ட புத்திசாலி கிளி அருகே பறந்து வந்து மென்மையாகக் கேட்டது. கஜராஜ், நீ ஏன் சோகமாக இருக்கிறாய்? அதற்கு கஜராஜ் ஆழ்ந்த மூச்சு விட்டபடி கூறியது. நான் வலுவானவன் என்றாலும் எனக்குக் கூட உணர்வுகள் இருக்கின்றன. நேற்று ஒரு வேட்டைக்காரன் ஒரு சிறிய முயலைப் பிடித்துக் கொண்டு சென்றான். ஆனால் என்னால் அதைக் காப்பாற்ற முடியவில்லை. இதனால் எனது மனம் மிகவும் வேதனை அடைந்தது. இந்த கேள்விக்கு காட்டிலுள்ள மற்ற விலங்குகள் எதுவும் பேசாமல் அமைதியாகின. அப்போது கிளி மெதுவாகப் பேசினது. உணர்வுகள் காண்பது பலவீனம் அல்ல, அது ஒரு கனிவான இதயத்தைக் காட்டுகிறது. ஒருவரின் உணர்வுகளை ஏளனம் செய்யாமல் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் கருணையுடன் இருக்க வேண்டும். குரங்குகள் தங்கள் தவறை உணர்ந்து கஜராஜிடம் மன்னிப்புக் கேட்டன. அவர்கள் ஒரு தீர்மானம் செய்து கொண்டனர். இனிமேல் கஜராஜ் மட்டுமல்ல, அனைவரும் ஒன்றாகவே வேட்டைக்காரர்களிடமிருந்து காட்டின் விலங்குகளை பாதுகாக்க வேண்டும். அந்த நாளிலிருந்து காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் உணர்வுகள் இயல்பானவை என்பதை புரிந்து கொண்டன. அதிக வலிமை உடையவர்களுக்கும் மனதில் வேதனை இருக்கும். உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதே உண்மையான சக்தி. கதையின் நெறிமுறை: உணர்வுகள் பலவீனம் அல்ல, அவை ஒரு இரக்க குணம் கொண்ட இதயத்தின் அடையாளம். உண்மையான வலிமை என்பது மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுவதிலும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதிலும் இருக்கிறது.